ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனம். கொலேசியம் என்ற ஒரு புனிதமான இடம் ரோம் நகரத்தில் உள்ளது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்ட அரங்கம் அந்த இடம் ஆகும். ஆம், அது ஒரு புனிதமான இடமே. விக்கிரகத்தை வணங்குவதை விட மரணத்தையே மேலாக நினைத்த மக்களின் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்ட இடம் அது ஆகும். விக்கிரகம் ஒன்று அரங்கத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து அந்த இடத்தில் கொஞ்சம் சாம்பிராணியை எடுத்து அந்த விக்கிரகத்தின் முன்னால் இருக்கும் தூப கலசத்தில் போடும்படி வற்புறுத்தப்படுவார்கள். அப்படி போட்டுவிட்டால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் அந்த அரங்கத்தினுள் அனுப்பப்படுவார்கள். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்க்க அமர்ந்திருப்பார்கள். பசியோடு இருக்கும் சிங்கங்கள் இந்த கிறிஸ்தவர்களை அடித்து பசியாறுவதை பார்த்து பார்வையாளர்கள் எழுப்பும் ஆரவாரம் வானை விளக்கும். இந்த ஆரவாரத்தின் மத்தியில் இரத்த சாட்சியாய் துடிதுடித்து இறக்கும் கிறிஸ்தவர்களின் வாயிலிருந்து கடைசியாய் வெளிவரும் சத்தம் தேவனை துதிக்கும் பாடல்கள்தான். ஆம், இது நடந்து முடிந்து வெகு நாட்களாகிவிட்டது. இப்போது நாம் அந்த சிங்கங்களுக்கு இரையாகும்படி யாரும் நம்மை துன்பப்படுத்துகிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் சாம்பிராணியை சந்தடியின்றி நம் கையில் எடுத்து வேறு வழிகளில் விக்கிரகங்களுக்கு முன் போடுகிறோம் அல்லவா? நாம் அனுதினமும் வேதம் வாசிக்கலாம். ஆனால் உலகத்தின்படி நடந்தால் நாம் விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் ஆவோம். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பெயர் இந்த உலகத்தின் புஸ்தகங்களில் இடம்பெறுவதையே விரும்புகின்றோம். நம் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற வேண்டும். அதுவே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். இயேசு ஒரு முறை தம் சீஷர்களிடம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனம். நம் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருப்பதே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சாட்சியாய் வாழ்வதே நமது லட்சியமாய் இருக்கட்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.